வணக்கம் எல்லாருக்கும். இது இன்ஃபினிட்டி சினிமாஸ் தமிழ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மிஸ்டர் அண்ட் மிஸ் மாஹி அப்படின்னு சொல்லிட்டு 31st மே அன்னைக்கு ரிலீஸ் ஆன ஒரு பாலிவுட் மூவி பத்தி தான். ஸோ இதோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷரண் சர்மா. ஸோ இதோட ஸ்டோரி வந்து ஷரண் சர்மா ப்ளஸ் நிக்கில் மெஹோத்ராங்கிற பர்சன்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதியிருக்காங்க. அண்ட் இதை ப்ரொடியூஸ் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஜி ஸ்டுடியோஸ், கரண் ஜோஹர் அண்ட் திஸ் தர்மா ப்ரொடக்ஷன். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கு முக்கியமான ரீசன் ஸ்டாரிங்கில் வந்து ராஜ்குமார் ராவ் அண்ட் ஜான்வி கபூர் இருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக கரண் ஜோஹர் தென் தர்மா ப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகிருக்கணும் இல்லையா. தென் சினிமாட்டோகிராஃபி பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அனே கோஸ்வாமி. எடிட் பண்ணியிருக்கவங்க வந்து நிதின் பைத். நான் சொன்ன மாதிரி இது வந்து 31st மே 2024. ஸோ இப்போ தான் ரொம்ப ரீசெண்டாக வந்த ஒரு ஹிந்தி ஃபிலிம். ஸோ இதோட ரன்னிங் டைம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 139 minutes ஆக்சுவலாக இருக்குது. அண்ட் இது வந்து ஹிந்தி தான். ஸோ இப்போ வரைக்கும் வேறு எந்த லாங்குவேஜ்லாம் அவைலபிளாக இல்லை. ஸோ தியேட்டர்ஸில் சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்குது. ஸோ மிஸ்டர் அண்ட் மிஸ் மாஹி பேரை கேட்டோம் நமக்கு என்ன மாஹிங்கோ அப்படியே மகேந்திர சிங் தோனியோட கதையோ அப்படின்னு அந்த டவுட் தான் ஃபஸ்ட்டு வரும். பட் அவருக்கும் இந்த படத்துக்கு இந்த சம்மந்தம் இல்லை. பட் கிரிக்கெட் பேஸ்டான ஒரு மூவி தான் இது. கிரிக்கெட் இன்வால்வான ஒரு கப்பிள்ஸோட மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். கிரிக்கெட் இன்வால்வான ஒரு ரெண்டு பேரோட லைஃப் அப்படிங்கன்னு. ஸோ ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு ஃபுல் ஸ்டோரி அதிலே சொல்லிடுவாங்கங்கிற மாதிரி தான் ஃபுல் ஸ்டோரி அப்படியே கட் பண்ணி அப்படி போட்டாங்க. ஸோ மூவியில் அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் எமோஷன்ஸ் அந்த மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நடுவில் அந்த கேப்பை ஃபில் பண்ண மாதிரியான ஒரு மூவி தான். ஒரு ஆஸ் யூஷுவல் என்ன சொல்ல ஒரு யூஷுவலான ஸ்டோரி, அதாவது ஒரு காமனான ஒரு ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். பட் கொஞ்சம் கிரிக்கெட் அப்புறம் ரெண்டு கப்புள்ஸ்குள்ள அவங்களுக்குள்ள கிரிக்கெட் இன்வால்வ் ஆகிருக்கும்போது அது எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் புதுசாக கொண்டு வர ட்ரை பண்ணி கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளேவையும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய் கொஞ்சம் மூவியை நல்லாவே எடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸ் நம்ம எப்போவும் போல எதிர்பார்க்குற ஒரு ப்ரெடிக்டபிளான ஒரு கிளைமேக்ஸ் தான். ஸோ அது எந்த அளவுக்கு நடுவில் அந்த ஸ்க்ரீன் ரைட்டிங்கில் ஒர்க் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதெல்லாம் குட் ஒர்க்குன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி எனக்கு ஹானஸ்ட்லி நான் ஜான்வி கபூரோட மூவிஸ் எதுவுமே இது வரைக்கும் பார்த்ததில்ல. அண்டு நம்ம கொஞ்சம் என்ன சொல்ல நம்ம இங்கே சவுத் இந்தியாவில் கொஞ்சம் இந்த நெப்போட்டிசம் பற்றிலாம் பேசி பேசி அதெல்லாம் கரண் ஜோஹரோட பை ப்ராடக்ட் இப்படிலாம் கொஞ்சம் சொல்லுவாங்களே யூடியூப்பில். ஸோ அந்த பொண்ணு பெருசாக ஆக்டிங்லாம் இருக்காது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு இருந்துச்சு. பட் மூவி பார்த்துட்டு அது எனக்கு பெரிய ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா நேச்சுரலாகவே நடிச்சிருந்தாங்க. அண்ட் எனக்குலாம் ஒரு பர்டிகுலர் பார்ட்டில் என்ன ஆக்டிங் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த போர்ஷனே வேணால் நான் கண்டிப்பாக சொல்லலாம். பிகாஸ் அவங்க ரன் ரன் எடுத்துருவாங்க, டீம் ஜெயிச்சிரும். பட் அவங்க அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும். அண்ட் அந்த ஒரு அதை வந்து அவங்க ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருப்பாங்க. அது நமக்கே அது அவ்வளோ கனெக்ட் ஆச்சு. அது எந்த விதத்துலையும் எனக்கு ஆர்டிஃபிஷியலாக தோணல. ஆக்டிங் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ ஜான்வி கபூர்னு மட்டும் இல்லை, ராஜ்குமார் ராவும் சரி அண்ட் மற்ற கொஞ்சம் இந்த லீட் கேரக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ரொம்ப நிறைய கேரக்டர்ஸ் போட்டு ஆக்சுவலாக நான் குழப்பல. நீட்டாக ஸ்டோரிக்கு தேவையான கேரக்டர்ஸ்க்கு அவங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஸ்க்ரீன் ப்ளே ஸ்க்ரீன் டைம் தரணுமோ அந்த அளவுக்கு அழகாக எழுதி நீட்டாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ அந்த இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஜான்வி கபூர் அண்ட் ராஜ்குமார் ராவோட அந்த ஒரு என்ன சொல்ல அவங்களோட அந்த கெமிஸ்ட்ரிக்காகவே கண்டிப்பாக இந்த மூவியை பார்க்கலாம். என்னதான் ஆஸ் யூஷுவல் ஸ்டோரி பிளாட் நம்ம ட்ரெய்லர்லேயே நமக்கு ஸ்டோரி தெரிஞ்சு போச்சு அப்படின்னாலும் இவங்களோட கெமிஸ்ட்ரி அண்ட் இவங்களுக்குள்ள அந்த ஒரு கப்புள் இருக்காங்க, கல்யாணம் ஆயிருக்கு அண்டு அவங்க லைஃப்குள்ளே கிரிக்கெட் இன்வால்வ் ஆகுது. ஸோ அந்த கப்புள் அந்த புதுசாக கல்யாணம் ஆனவங்க அந்த கொஞ்சம் கல்யாணம் ஆன அந்த ஃபேஸ் தாண்டும் போது அவங்களுக்குள்ள அந்த கொஞ்சம் அந்த சண்டை சச்சரவுகள்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் அவங்க எப்படி மீண்டு வராங்க. ஸோ அந்த கிரிக்கெட்டும் அவங்க உள்ளே வரும்போது அது எந்த மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வருது. அண்டு கடைசியில் ஜான்வி கபூர் வின் பண்ணிடுவாங்க. நம்ம ட்ரெய்லர் அது அவங்களோட கோலை அச்சீவ் பண்ணிடுவாங்க நம்ம ட்ரெய்லர் பார்த்து தெரிஞ்சிருக்கும். பட் எப்படி அதை அச்சீவ் பண்ணாங்க, இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க ப்ராப்ளம் எப்படி சால்வ் ஆச்சு, இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்னு இல்லை, ஒரு யூஸ்வலான ஸ்டோரி பிளாட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எழுதி கொண்டு போயிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. இவங்களோட ஆக்டிங்கில் அந்த ஒரு ஸ்டோரி நிஜமாவே நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம்.
வாட்ச் பண்ண ஒர்த்தான ஒரு மூவி தான். சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ஓகேவா நல்லா இருந்துச்சு. ஒரு 2 சாங்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு தேட்டர் விட்டு வந்ததுக்கப்புறமும் கொஞ்சம் கொஞ்ச நேரம் மனசுக்குள்ளே நிற்கிற அளவுக்கு ஓகேவா இருக்குது. ஸோ ஆக்சுவலாக ராஜ்குமார் ராவ் வந்து கொஞ்சம் இந்த ஸ்போர்ட்ஸ் மூவிலலாம் கொஞ்சம் ரீசெண்டாக கொஞ்சம் நிறைய நடிச்சிட்ருக்காரு. ஸோ அவருக்கு அண்ட் என்ன சொல்ல அவரோட சாய்ஸ் ஆஃப் ஆக்டிங், அதாவது சாய்ஸ் ஆஃப் ஸ்டோரி அவர் நடிக்க எடுக்கிறது வந்து நிஜமாவே நல்லா இருக்குது. ஒரு குட் ஆக்டர் அப்படின்னு தான் சொல்லணும் பாலிவுட் சைட்லேருந்து. அண்ட் நிஜமாவே அவங்க 2 பேரோட ஆக்டிங், அவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி, அவங்க 2 பேருக்குள்ளே இருக்க சில சீன்ஸ் எல்லாம் அவங்க அவ்வளோ நேச்சுரலாக நடிச்சிருக்காங்க. அந்த கெமிஸ்ட்ரி அவ்வளோ நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இல்லை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டிங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ் என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சொல்கிறதுக்கு முன்னாடி நெகட்டிவ் கேட்டிங்கன்னா ஸ்டோரி தான். ஸோ ட்ரெய்லர்லேயே போட்டு காமிச்ச ஸ்டோரியை படத்தில் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. சிலருக்கு அது கொஞ்சம் போரிங்காக இருக்கலாம். அண்டு டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து ப்ரெடிக்டபிள். ஸோ அதுக்கு அந்த கிளைமேக்ஸை கொஞ்சம் அவங்களுக்குள்ளே அந்த வர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஜஸ்டிஃபை பண்ண சில டைலாக்ஸ் பேசுவாங்க. ஆனால் அது அவ்வளோ ஆப்டாக அந்த சுச்சுவேஷனுக்கு எனக்கு படலை. மற்றபடி அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு கொஞ்சம் ரைட்டிங் கொஞ்சம் இன்னும் நல்லா எழுதியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். மற்றபடி மூவி வாஸ் ஒரு டீசன்ட் பாலிவுட் மூவி என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்லுங்கள். அவங்களோட கெமிஸ்ட்ரிக்காக கண்டிப்பாக இட்ஸ் ஒர்த் வாட்சிங் மூவி. அதுதான் என்னோட கடைசி கமெண்ட். ஸோ தேங்க்ஸ்.